கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா எல்லாருக்குமே போலீஸை பிடிக்கும், திருடனை பிடிக்காது. ஆனா போலீஸையும் பிடிக்குது, திருடனையும் பிடிக்குது திருடன் போலீஸ் படத்தை பார்க்கும்போது. இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய டீம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். படம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்துல உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல. அண்ட் படத்துக்கு கிடைச்சிருக்க ஓப்பனிங் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது படம் எந்த அளவுக்கு நல்ல படமா இருக்கு அப்படின்றது. ஸோ உங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க உங்களுடையது இல்லையா? ஸோ இந்த படத்தை பத்தின விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே மழையில நனைஞ்சிருப்போம், வெயிலையும் பார்த்திருப்போம். இது ரெண்டுத்தையும் கடந்துதான் எல்லாருமே வந்திருப்போம். இது ரெண்டுத்துலயும் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி தான் திருடன் போலீஸ்ன்ற விஷயமும். திருடனையும் நம்ம பார்த்திருப்போம், போலீஸும் பார்த்திருப்போம். பட் அவங்க கூட நம்ம பேசியிருக்க மாட்டோம், ஆனா பார்த்திருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்துல. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசலாம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். போலீஸ் கிட்ட மாட்டிருக்கோம், ஆனா அந்த இடத்துல யார் திருடன் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா போலீஸ் நிறைய தடவை நம்ம காசு கொடுத்துருக்கோம். பட் லாஜிக்கலா பார்த்தா ரைட்டா தப்பான்னு தெரியல. திருடன் நான் திருடன் கிடையாது, ஆனா போலீஸும் திருடன் கிடையாது. பட் சம்வேர் காசு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க சொல்லுங்க. அப்போ போலீஸ் கூட உங்களுக்கு ஏதாவது பேசியிருக்கீங்களா? போலீஸ் கூட நிறைய பழகி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இவன் சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் மாட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் லைசன்ஸ் இல்லாம அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க மாட்டியிருக்கிறது. தென் திருடன் எப்பயாவது நீங்க பாத்துருக்கலாம், அந்த மாதிரி தான். லைசன்ஸ் இல்லாம மாட்டிருக்கோம். அப்போ நம்ம திருடனா தான் பிஹேவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன சொல்றது, ஃபேஸ் பண்ணோம், போலீஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். பட் திருடன்லாம் பார்த்தது இல்ல, இதுல கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ காலையில எந்திரிக்கும் போது சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுல திருடன் வந்துட்டு போயிருக்கான் அப்படிம்பாங்க. அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நான் பார்த்தது இல்ல திருடனா. நம்ம தான் ஆனா போலீஸ்ல மாட்டும் போது திருடனா பிஹேவ் பண்ணிருக்கோம். அதான் உண்மை. ஓகே, தினேஷ் நீங்க சொல்லுங்க. எனக்கு அனந்த நாராயண் சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ராயபுரத்தில் இருக்கும்போது C2 கிரைம்ல இருந்தார். அவர் போலீஸ்ன்னு சொல்லும் போது அவர் ஞாபகத்துக்கு வந்தார். அவர் கொஞ்சம் இந்த நீட்டான ஒரு ஆள், ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணுவார். அங்கே ஒரு கோயில் இருக்கும் மணிகுண்டு பக்கத்தில், தண்டையார்பேட்டில். அங்கேயே உட்காந்துட்டு எல்லாம் அவர் பார்த்து பேசுவாங்க. இவர் கதை சொல்லும் போது எங்கள் அப்பாவும் அவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க. அந்த டைமில் மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாரு. ஒரு மர்டர் கேஸ்லேயே அப்போ ஏரியாவில் செஞ்ச ஒரு இடத்துல அப்படி 2 பேரையும் அப்படி பிடிச்சி தூக்கிட்டு வந்தார். அவனுக்கு கையில் டூல் வேறு இருந்துச்சு. அப்படியே அவ்வளோ கெத்தான ஒரு ஆள். பட் சுபீரியர் இதனால இதெல்லாமே ரெக்கார்டு இல்லை. ஸோ ஏதோ ஒரு அப்படி முடிஞ்சது. எனக்கு அவர் ஞாபகம் வந்துச்சு. ஸோ போலீஸ் தான் அவர். அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, தம்பிங்க. அவங்க ஜாப் நிறைய ட்ரை பண்ணி கிடைக்காம இதில் அப்ளை பண்ணி பிசி ஆகிட்டாங்க. பிசி ஆகி அப்படி சம்டைம்ஸ் ஜாலியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல சின்ன பசங்கிட்ட. இப்போ இவங்கெல்லாம் என்ன பார்த்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா ஐயோ என்னடா இந்த வயசுல அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது நமக்கே வந்துச்சு. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு படத்துக்கு. திருடன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளே திருடன் தானே, இதயத்தை திருடுவோம். சூப்பர், ஹானஸ்டான பதில் இது. கண்டிப்பா அப்பதானே. ஓகே, தென் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இஷ்யூ? போலீஸ் திருடன் மீட் பண்ணிருக்கீங்களா? அவங்க கூட ஏதாவது கான்வர்சேஷன்? ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலி எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஸோ அவங்க ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் ஸ்கூட்டி இருக்கு. ஸோ நாங்கள் ட்ரிபிள்ஸ்ல போனோம். இந்த மவுண்ட் ரோட் ஸ்பென்சர்ஸ் கிட்ட இருக்குல்ல, அங்கே போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்போ விட்டுருப்பாங்களே இப்படி இங்க பிடிச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ல உட்காந்து அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் விட்டுடுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோடனே, என்னம்மா நீங்க ட்ரிபிள்ஸ் எல்லாம் போக கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்போ ஒரு வாட்டி தான் போலீஸ் நாங்க பிடிச்சிருந்தோம்னா கையை உடைச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நான் பிடிச்சி ஒரு போலீஸ சொன்னா எப்படி இருக்கும்? அங்கிள் 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 பரவாயில்ல, அப்படி பண்ணிடுங்க. என்ன நடக்க போகுது? இல்ல பண்ணினா கிஸ்ஸே பண்ணிடலாம் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, பால எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க திருடன் மீட் பண்ணிருக்கீங்களா? திருடன் நான் மீட் பண்ணது அவரே சொல்லிட்டாரு. ஓகே, தென் பாலா சொல்லுங்க. சுவாரஸ்யமான உண்மையதான் சொல்ல முடியும். அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கான்னு தெரியல. நான் சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ எங்க அப்பா ஒரு பிளாட்டினா பைக் வாங்கி கொடுத்தாரு. ஒரு 9,000 10,000. ஏன்னா அது ஆர்சி புக்கு கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால ஒரு 9,000 வாங்கி கொடுத்தாரு. மின்ட்ல இருந்து நுங்கம்பாக்கம் வரணும். டெய்லி அந்த பிளாட்டினா பைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரும்போது ஒரு பிசி இருப்பார். அங்கே ஒரு பாரத் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த டேர்னிங்லாம் அங்கே ஒரு பிசி இருப்பார். அவர் டெய்லி அங்கே நிற்பார்.
ஒரு நாள் என்னை பிடிச்சிட்டாரு. இந்த வண்டி வேற மாதிரி வண்டின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இது வந்து ஒரு மாதிரியான வண்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி வாங்கினது. சரி ஓகே ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்னாரு. சரி சார் நான் கட்டுறேன் சார். ஃபைன் கட்டிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் அவரே கூப்பிட்டாரு. தம்பி வாங்க தம்பி சாப்பிட்டு போவோம் அப்படின்னாரு. அப்புறம் அவர் கூட போனேன், சாப்பிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் போகும்போது டீ சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டார் நமக்கு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் நமக்கு செம ஃப்ரெண்டு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் எங்கேயாவது போகணுன்னா நானே கொண்டு போய் அவரை ட்ராப் பண்ணுறது. அப்புறம் ஃபோன் பண்ணுவாப்ல, தம்பி எங்கே இருக்கீங்க சார், வர்றதுக்கு ஒரு லேட் ஆயிரும். ஐயோ நான் கிளம்பிடுவேனே தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தம்பி. இந்த மாதிரி பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள். வேற ஒரு ஆள்னா நம்மளை வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. தென் ஹீரோ கிட்ட இருந்து இப்போ ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர், ரொம்ப நல்லா நடிப்பீங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கும் போர் அடிச்சிடும், ஆடியன்ஸ்க்கும் போர் அடிச்சிடும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ யூ ஆர் அ குட் ஆக்டர் அப்படின்னும் போது. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்ல நடிச்சிருக்கீங்க. தென் அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலா ஒரு ரவுடி மாதிரி கெட்டப்ல இருக்கீங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா? கெட்டப் லுக் அப்படி இருந்தது. இது ரெண்டுத்துலயுமே வந்து எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் பண்ணி நடிச்சிருக்கீங்க, தென் இல்ல ரொம்ப கேஷுவலா தான் நான் நடிச்சேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் இப்போ இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்காக ஒரு சின்ன ப்ளே, இந்த படத்துல நீங்க நடிச்சதை எங்களுக்காக செஞ்சு காமிங்க. ஏய் வணக்கம். ஸ்டேஷன் போலையா? சட்டையெல்லாம் புதுசா இருக்கு. அது அப்பா வாங்கி கொடுத்துறேன். உங்க அப்பா உனக்கு சட்டை வாங்கி தராரு. என்ன காலையிலேயே ஆந்த இங்க உட்காந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுது? ஐஸ் உங்களை இல்ல. நீ மார்க்கெட்டுக்கு போலையா? நீ மார்க்கெட் போலையாடா? போகணும் மச்சி. இந்த பி பிளாக் எஸ்ஐ முண்டாட்டி பொருள்களை வாங்கிட்டு வாடா, 10 ரூபா தரேன்னு சொல்லிச்சு. அதுக்காக உட்காந்துருக்கீங்க. நீ அந்த பக்கம் இதுக்கு அந்த டைலாக் சொல்லாமா? நல்லா தப்பாயிடும். இதுக்கு ஏன்டா குருதி புனர் கமல் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? அது யூனிஃபார்ம்ல இருப்பாரு, அதனால இது வரும். குருதி புனர் கமல் மாதிரியா இருக்கு யூனிஃபார்ம். இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருடன் போலீஸ் படத்தை போய் பாருங்க. ஓகேவா? நீங்க என்ன இது கலாய்க்கிற மாதிரி ஏன் இப்படி? நான் எத்தனை முறை அந்த படம் பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்றேன்னு பாத்தீங்களா? சோ அதெல்லாம் சூப்பர். இதுல பாலாக்கு ஒரு சீன் பயங்கர ஃபன்னா இருக்கும். அத அவர் வந்து ஒரு ப்ளே பண்ணி காமிச்சாருன்னா நல்லா இருக்கும். சூப்பர் பாலா, கம் ஆன் சார். அதோட ஒரு ஜிஸ்ட் சொல்லிருங்க சார். ராஜேந்திரன் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. பாலா கம் ஆன் பாலா எந்திரிங்க. யாரா ராஜேந்திரன் ப்ளே பண்ணலாம். ஓகே டார்லிங், இந்த வாரம் பிக்னிக் சூப்பரா இருக்கும், கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா ஆமா ஆமா. டேய் டேய் டேய், நல்லா கரடி மாதிரி ஒரு முகரையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஃபிகரை கூட்டிட்டு பிக்னிக் போறத பத்தி பேசுறியா? அரைப்பாடி லாரி விட்டே கொண்டு விடுவேன். போன கூட மொட்டை. டேய் நான் இங்க சீரியஸா பேசிக்கிறீங்க, நீ என்னடா திருவிழால காண போன பச்சை புள்ள மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிருக்க. அப்படியே கண்ணு ரெண்டையும் இப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். போன கூட மொட்டை. சாரி இதுக்கப்புறம் பாலா வச்சு கட்டிடுவாங்க படத்துல. சோ அதுக்கு முன்னாடி ஒரு லீட் இந்த சீன். இந்த மாதிரியான காட்சிகள் நீங்க பார்க்கணும்னா திருடன் போலீஸ் படத்தை போய் எல்லாருமே பாருங்க. ஐஸ்வர்யா எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த அழகான பொண்ணுங்களாம் கொஞ்சம் நல்லா இல்லாத பசங்களை தான் வந்து லைக் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேடி பசங்களை, திருட்டு பசங்களை, இந்த மாதிரி பசங்களை தான் லைக் பண்ணுவாங்க. இந்த படத்துல நீங்க எப்படி போலீஸ்க்கு ஜோடியா இல்ல திருடன் கெட்டப்ல இருக்கிற அவருக்கு ஜோடியா? மொத்தத்துல தினேஷ்க்கு தான் ஜோடி. போலீஸ் ஆன பிறகு தானே? அப்படிலாம் இல்ல. சி இது ஸ்பெசிஃபிக்கா இந்த படத்துல வந்து இப்போ மற்ற படத்து மாதிரி ஹீரோ ஹீரோயின் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சீன்லாம் இல்லை. நானும் தினேஷும் ஒரே காலனில இருக்கும், அதாவது இந்த போலீஸ் குவார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரே காலனில இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் சும்மா காதல் சொல்றதெல்லாம் இல்லை, சும்மா 2 பேரும் பார்த்துப்போம் அப்படியே லவ் அந்த மாதிரி தான். there's nothing like திருடனை லவ் பண்றேனா போலீஸ் லவ் பண்றேனா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பேசிக்கா ஒரு திருடனே கிடையாது படத்துல. சூப்பர். அதுவும் ரொமான்ஸினே இல்லாம வந்து ஒரு ஹீரோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தினேஷ் ஆமா படத்துல தினேஷ் ஃபுல்லா பாத்துட்டே இருப்பாங்க அழகா. எஸ் தினேஷோட அழகுல மயங்கி அப்படியே. ஓகே தென் பாலா, ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா உங்க கெரியர்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு வந்து ஒரு படம் அமையும். உங்களுக்கு அந்த மாதிரி அமைச்சிருக்க படம் தான் திருடன் போலீஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த படத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ படமும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எந்த படமும் அவர் பார்க்கல. அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, பாலமுருகன் ஒரு அண்ணன் இருக்காங்க நமக்கு, அவர் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. சார்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து என்னை கூப்பிட்டாரு. என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு மீட் பண்ணி பார்த்தோன்னே நீங்கள் பண்ணுறீங்க பாலான்னு சொல்லிட்டாரு.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே. அப்போ தான் வந்து நான் நடித்த ஷார்ட் ஃபிலிம்ஸு 2-3 கிளிப்ஸ்லாம் சாருக்கு போட்டு காமிச்சேன். நீங்கள் பண்ணுங்க பாலா, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் பாலான்னு சொன்னாங்க. நானும் சரி ரைட்டு தினேஷ் நடிக்கிறாரு ஒரு பெரிய படம் அப்படின்னு சந்தோஷமாக வந்தேன். அதுக்கப்புறமா ஷூட்டிங் போனப்போ தான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு பாலா. இது இல்லை இது கண்டிப்பாக அது சீரியஸாக தான் சொல்லி இப்படி போயிடணும், இல்லை இப்படி போயிடலாம். நான் அப்படி தான் போகிறேன். அது கொஞ்சம் சீரியஸாக தான் நம்ம சொல்லணும். என்னன்னா அப்போ போன முன்னாடி தான் தெரிஞ்சு அவர் என்ன அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு அளவு தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் அங்கே ஸ்பாட்டுக்கு போன முன்னாடி தான் தெரிஞ்சு அது பெரிய கேரக்டர், ரொம்ப பெரிய கேரக்டர். அது ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவுமே இருக்கும். அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். காமெடி மட்டும் பண்ணாமல் த்ரூ அவுட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். சார் சொன்னதை விட அதிகமாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த படம் வந்து என்னோட ஃபியூச்சருக்கு பெரிய ஹெல்ப். நீங்கள் ஆடுகளம் நரேஷ் அவங்களோட வந்து ஷேர் பண்ணி ஆடுகளம் நிறைய அவங்க கூட ஷேர் பண்ணி நடிச்சிருக்கீங்க. அண்ட் உங்க ஃபாதரா நடிச்சிருக்காங்க, அவங்க கூட நடிச்சிருக்கீங்க. தென் எஸ்பிபி அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி? எஸ்பிபி சார் வந்ததுக்கு அப்புறம் சார் அழுதுட்டார். ஆக்சுவலாக கார்த்திக் சார் வந்து அந்த அவ்வளோ வைப்பாக இருப்பாங்க. சில பேரை பார்க்கும்போது உட்காந்து அந்த டைலாக் அப்பாவை பற்றி பேசுவாங்க. அது ஒரு மாதிரி மூடாக இருந்துச்சு ரொம்ப. அந்த அந்த இடத்துல சார்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு இருக்கு. நமக்கு கிட்ட போல அப்படியே தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ராஜேஷ் சார் வந்து அவருக்கு அந்த 7 நாட்கள் டாக்டர் அவர் வரல, நீ கூட போய்க்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அந்த படத்துலேருந்து அந்த படத்துல ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு எனக்கு சின்ன வயசுல பார்க்கும்போது கூட. ஏன்னு தெரியல பிடிச்சது. அவர் கூட பேசும்போது நிறைய சொல்லுவார் சார். ராஜேஷ் சார் தான் டைரக்டர் சார் ரொம்ப ஃப்ரெண்ட். நிறைய புக்ஸை பற்றி பேசுவார் அவர். நிறைய நான் வந்து அடிக்கிற சீன் ஒன்று வரும். கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 போயிட்டு இருக்கு. அவர் நைட்டு ஷூட் வேறு முடிச்சுட்டு வராரு போல இருக்கு. டேட் ரொம்ப டைட்டாக இருந்ததால சார் தூக்கின்னு வந்துட்டாங்க. அவர் ஒரு நாள் எப்படி பண்ணியே போய் ஆகணும் அப்படின்னு. டேய் தூக்க வேற முடியலடா அப்படியே ஒரு கோவத்துல இருந்தார். பல ஒரு அடி. ஆனா ஓகே தான் அண்ணன், நம்ம அண்ணன் செம்ம ஜாலியான ஒரு கேரக்டர். இதுல வந்து அவர் கூட பேசும்போது அட்வைஸ் நிறைய பண்ணுவாரு. ஒரு கமிஷனர் இருந்து அப்படி சொல்லும் போது அவர் பர்சனலாகவும் தெரிஞ்சதால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த படம் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எந்த இடத்துல வந்தது? ஹீஸ் யுவர் ஃப்ரெண்ட், அது இன்னொரு விஷயம். அதையும் மீறி நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் டச் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் என்ன? இல்லை, இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இதே ஷோவில். ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணது கார்த்திக்காக தான். அது ஷூட்டுக்கு போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் கதையே நான் ஃபுல்லாக கேட்டேன். இதோ எனக்கு அவுட்லைன் தெரியும். பட் எனக்கும் கார்த்திக்குக்கும் என்ன ஒரு இதுன்னா, நான் வந்து எல்லா படத்தையும் பார்த்து எல்லா படத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அந்த மாதிரி பண்ணுற குரூப்பு. நம்மளாலையும் பண்ண முடியும், நல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. இதில் வந்து ஒரு புதிய முயற்சி. இதில் வந்து என்னென்னா ஒரு அப்பா பையனுக்குரிய உறவு நிறைய இடத்துல நடக்குது. இப்போவும் நிறைய பேர் பசங்க அப்பா கிட்ட பேசாமல் இருக்காங்க. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க. அது தப்பாக ரைட்டானா அவங்களே ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் அது வந்து சால்வ் ஆக போகிறதில்ல. இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு ப்ளே கொடுத்துருக்கோம். ரியலைஸ் பண்ணுற மாதிரியே கேரக்டர் அமைஞ்சிருக்கும். அது மேபி பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ டைரக்டர் வந்து டெபியூ டைரக்டர் படத்தில் அவர் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவர் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார்? அவருக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது அந்த படத்தில்? ஃபஸ்ட்டு செல்வா நானும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சரண் சார் உள்ள வந்து ப்ராஜெக்டில் வந்தார். வந்த பிறகு யுவன் சங்கர் ராஜா சஜஸ்ட் பண்ணாங்க. யுவன் சங்கர் ராஜா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா டெபியூ டைரக்டர்ஸ் படத்துலையுமே சாங்ஸ் வந்து சூப்பர் ஹிட்டாக இருக்கும். சென்னை 28, சிவா மனசுல சக்தி, அறிந்து மரியாமலும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு மூவி யுவன் சங்கர் ராஜா சார் மூவி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் ஹிட்டாக இருக்கும். சாங்ஸ் எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. ஸோ இந்த படத்தில் வந்து அவர்கிட்ட கதை வந்து நாட் வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு. 5-10 மினிட்ஸில் தான் நாட்டும் சொன்னோடனே கேட்சியாக இருக்குது. அந்த திருடன் போலீஸ் அந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். சாங்ஸ் வந்து ஒரு சாங் மட்டும் ஆரண்ய காண்டமில் பண்ணியிருந்த சாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சரண் சார் வந்து எனக்கும் செல்வாக்கும் போட்டு காமிச்சார். இந்த சாங் நல்லா இருக்குமா, இது இந்த படத்தில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவுடனே செல்வாக்கும் பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சார் இது யூஸ் பண்ணலாம் சார், நல்லாயிருக்கு, அந்த சீன்லேயும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். மற்ற 3 சாங் வந்து இப்போ பேசாதே சாங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரையும் சார்ட் பஸ்டரில் இருக்குது. நேற்று கூட ரேட்டிங்கில் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க பிஹைண்ட் வுட்ஸில். சாங்ஸ் எல்லாமே அவர் வந்து அந்த மூடு என்னன்றதை மட்டும் சொல்லிடுவேன்.
அவர் எப்படி பண்ணுறாரு டியூன் வருது அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் நச்சு நச்சுன்னு தான் கொடுத்துருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருந்தது அந்த படத்தில். மூடு எங்கெங்கே ஷிஃப்ட் ஆகுது, காமெடி சீரியஸ் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். அது ரெண்டுக்கும் அந்த மூடு வந்து அவர் கொடுத்துருப்பாரு. அவர் வந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸிங் தான். ப்ளஸ் செல்வா தினேஷ் சொன்ன மாதிரி எஸ்பிபி சார் கிட்டத்தட்ட தெய்வம் மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டை கேட்டு தான் இருக்கிறது. இப்போ வரையும் அவர் சாங் கேட்காம தூங்குறது கிடையாது. எப்படினாலும் அவர் சாங் ஒரு நாளைக்காவது ஒரு 3-4 தடவை கேட்டுருவோம். அவர் ப்ராஜெக்டில் வரணும் அப்படின்னு சொன்னோடனே சரண் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அப்பா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சீன் தான் இப்போ பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் படத்தில் நல்ல எமோஷனலான சீன். அந்த ஐஷு உங்களுடைய அந்த பேசாதே சாங்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. பட் இதையும் தாண்டி இன்னொரு சாங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சாரியில் வந்து கொஞ்சம் கிளாமராகவே வந்து சூப்பராக கலக்கியிருக்கீங்க. ஸோ அந்த பாடல் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த சாங் வந்து ஷூட் பண்ண பிளேஸ்லாம் ஆக்சுவலி கோடையில் ஷூட் பண்ணோம். அந்த சாங் வந்து பேசாதே சாங் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த சாங் இன்னும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆக்சுவலாக விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நான் வந்து சொன்ன ஷூட் பண்ணும்போது சாங் வந்து கார்த்திக் எனக்கு வந்து பிரைட் கலர்ஸாக கொடுங்க, லைக் ரெட், க்ரீன், ப்ளூ, சம் நைஸ் பிரைட் கலர்ஸாக கொடுங்க. நான் கொஞ்சம் டஸ்கியாக இருப்பேன், என்னோட ஸ்கின் டோன் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னோடனே அதுக்கு கான்ட்ராஸ்டாக எல்லாமே எடுத்து வந்து எனக்கு காமிச்சாங்க. எல்லாமே லைட் பேஜ் கலர், லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, பீச் கலர், எல்லோ, பிரைட் எல்லோலாம் நான் போட்டு அடிக்குங்க. எனக்கு ஐ டோன்ட் லுக் நைஸ் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஐஸ்வர்யா சொல்கிறீங்க, அவங்க சிஜியில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். இல்லை நீங்கள் போடுங்க, ஐ ப்ராமிஸ் மீ தட் கண்டிப்பாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் தான். ஐயோ என்னடா இது, ஹவு எனக்கு எப்படி அது சூட் ஆகும்ன்றதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. பட் அவுட்புட் பார்க்கும்போது நான் வந்து சத்தியம்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங் வந்து ஸ்க்ரீனில் பெரிய இதில் பார்க்கும்போது அடக்கடவுளை இவ்வளோ அழகா இருக்கே. ஒரு ஸ்கின் கலர்ஸுமே ஐ மீன் சாரி கலர்ஸுமே அந்த ஸ்டைல் தான் இல்லையா, அந்த பாடல் எல்லாம் லைட் ஷேட்ஸ் தான் இருக்கும். எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் தான். இல்ல இந்த ஷாட் ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இந்த கல்ல எட்ஜ்ல ஷூட் பண்ணாங்க இத. சோ அந்த மாதிரி க்ரூஷியல் சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது. ஒரு ஷாட் வந்து லைக் அந்த ஷிப் அந்த எண்ட் அந்த டைட்டானிக் எட்ஜ் மாதிரி ஒரு இது இருந்தது. அப்போ செம என் அண்ணன் வேற கூட வந்திருந்தாரு ஷூட்க்கு. நான் எவ்வளவு பயந்தனோ இல்லையோ, என் அண்ணன் வேற ஐயோ போகாத. அப்புறம் தினேஷ் வந்து ஐஸ் ஒன்றும் இல்லை ஐஸ் வாங்க ஐஸ் எதுக்கு பிரைஸ் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஆனால் அந்த சாங்ல நிறைய ரிஸ்கான இதெல்லாம் எடுத்தாங்க. தினேஷும் ஐஸ்வர்யா 2 பேரும் நல்ல டாப் எட்ஜில் நிற்க வச்சுலாம் எடுத்திருந்தோம். இவங்க 2 பேரும் போய் நின்ட்டாங்க. ஷாட் ஓகே, அடுத்த ஷாட் எடுக்கலான்னு போது இவங்க மேக்கப் பண்ணணும். மேக்கப் பண்ண கூப்பிடுங்கன்னா அது மேலே இருந்துட்டு போயா வேலையை பண்ணாங்க. நான் வரமாட்டேன், அந்த கல்லுக்கிட்ட போய் மேக்கப் பண்ணுறதா, அவங்கள வேணா மேலே வர சொல்லுங்கன்றாங்க. அண்ணே வாங்கினேன் கயிறை கட்டியாக இறக்கி விட்றானா, தேவையில்லை பிரதர் எனக்கு. அவங்க அப்படியே நடிக்கிட்டுன்றாரு அவரு. அப்புறமே ஜிம்மி வச்சு கொஞ்சம் ஒயிட்ல இருந்து அப்படியே தான் எடுத்தோம். ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாங்க 2 பேரும். ரொமான்டிக் சாங் அப்படின்னு நினைச்சோம். அந்த சாங்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது இப்போதான் தெரியும். அண்ட் தினேஷ், இந்த படத்துல வந்து ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் நல்லா எமோஷனலாக வந்து சார் கொண்டு வந்திருக்காரு. அதையும் தாண்டி நீங்க வந்து விஜய் சேதுபதி கூட டான்ஸ் ஆடி இருப்பீங்க. அதுவும் ஏதோ ஒரு எமோஷனல் டச் இருக்குல்ல அந்த பாட்டுல. டான்ஸ் இல்லாது அவருடைய சாங் தான் அது. அவருடைய ஏன்னா படத்துல வந்து கதையை வந்து நாங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது சார் சொல்லுவார். அந்த சாங் எடுத்த இடம் வந்து ஈஸியாக இல்லை, கேரளா. ஆமாம், இந்த சாங் ஆக்சுவலாக இதுதான் வந்து நானும் ஒரு சேனலில் வந்து சீரியல் பண்ணிட்டு இருந்தோம். சேது ப்ரோ வந்து அண்ணன், நான் வந்து கடைசி பையன் முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி இங்கே தான். எனக்கு வந்து 750 சேலரி, அவருக்கு வந்து 1250 நினைக்கிறேன். அதுதான் நாங்கள் தேட்டரில் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி போய் நடிச்சது தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே உள்ளே போகும்போது அதுவும் ஒரு மாதிரி இந்த சாங் வந்து பெரிய சாங்காக எடுத்தாங்க. ஃபுல்லாக அந்த லைட்டு ஃபுல் நிறைய பேர், தினேஷ் மாஸ்டர், ஜாக்கி சார் எல்லாரும் இருந்துட்டு ஒரு மாதிரி கல்யாணத்துக்கு போன மாதிரி இருக்கும். அங்கே போகிறோம்ல ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனு இல்லைனா வந்து பிசிஜி குவார்டர்ஸ், இந்த சாங்னு வரும்போது மட்டும்தான் ஒரு மாதிரி பயங்கர ஸ்பார்க்காக இருந்துச்சு. எனக்கு சேது சார் அப்படி நின்று பேசணும், அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஓகே. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம ஃபிளாஷ்பேக் பார்க்குற அளவுக்குலாம் போகல, இப்போதானே நல்லா அது ஒரு சின்ன இதாக இருக்கு. இந்த படம் எந்த அளவுக்கு வந்து எங்களை சிரிக்க வைக்கிறதோ அதே அளவுக்கு இந்த ஷோவையும் நீங்க வந்து ஆக்ட் பண்ணி பேசி எங்க எல்லாருமே சிரிக்க வச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் ஷாட். தேங்க்யூ ஸோ மச்.